ஹலோ 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 டாக்டர். ஹலோ டாக்டர். ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போது நம்ம பேச போகிற இந்த விஷயம் இருக்கு இல்லையா, இதனால உலக அளவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 39 மில்லியன் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்களாம். ஒரு வருஷத்துக்கு 1.2 மில்லியன் மக்கள் இதனால் இறந்து போகிறாங்க. அண்ட் ஆல்சோ ஒரு நாளைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3300 டெத்து ஒரு நாளைக்கு நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட நோய் என்ன நோய் அப்படின்னு கேட்டால் அதுதான் ஹெச்ஐவி எய்ட்ஸ், அக்யூட் இம்யூன் டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம் அப்படிங்கிறது. இந்த எய்ட்ஸ் பற்றி நிறைய விஷயங்களை ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி ஒரு முக்கியமான டாக்டர் நம்ம கூட ஜாயின் பண்ணுறார். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எய்ட்ஸுக்கான தடுப்பு மருந்து குறித்து இஎஸ்ஐசி மருத்துவக் கல்லூரியினுடைய சமூக மருத்துவத்துறை இணை பேராசிரியர் டாக்டர் சுதந்திர கண்ணன் சார் பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஹெச்ஐவி ஆராய்ச்சிக்காக ஹெல்பேஜ் இந்தியாவுடைய விருது வாங்கியிருக்கிறார். அண்ட் ஆல்சோ கேரள அரசினுடைய ராம்தாஸ் பிஷாரடி விருதையும் இவர் வாங்கியிருக்கிறாரு. வெல்கம் டாக்டர், எப்படி இருக்கிறீங்க? Very thank you ஃபார் inviting me for this HIV talk. Thank you so much. ஓகே, ஃபஸ்ட்டு எனக்கு இந்த கேள்வியெல்லாம் தாண்டி முக்கியமாக ஒரு கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பெயரில் ஒரு கேள்வி இருக்குது. சுதந்திர கண்ணன் அப்படின்னு வச்சுருக்கீங்களா, அந்த பேருக்கு பின்னாடி இருக்க சீக்கிரட்டை சொல்லுங்களேன். என்னோட பிறந்தநாள் ஆகஸ்ட் 15 நைட்டு, ஸோ ஆகஸ்ட் 16 அஃபிஷியலி, அதனால் சுதந்திர கண்ணன் வச்சுக்கிட்டேன். இன்ட்ரெஸ்டிங். ஓகே, ஓப்பனிங்லேயே அவர் சொன்னார், அதாவது நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஆஃப் த ரெக்கார்டில் பேசிகிட்டு இருக்கும்போது நான் ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருப்பேன், இந்தியா ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னாரு. பேருக்கு ஏற்ற மாதிரியே சுதந்திரமா ஃப்ரீடமாக சுற்றிக்கிட்டே இருக்கீங்க. ஓகே, ஸோ இன்றைக்கி இந்த ஹெச்ஐவி எய்ட்ஸ் அப்படின்னு வரும்பொழுது நிறைய மிஸ்கன்செப்ஷன் இதில் இருக்குது. நிறைய பேர் தப்பாகவும் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சில பேர் நல்ல விஷயங்கள் இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சும் வச்சுருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தெரியணும் அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாத்துக்குமே வேக்சின் இருக்குது, ஓகேங்களா? ஆனால் ஹெச்ஐவிக்கான வேக்சினை கொண்டு வர்றதுங்கிறது ரொம்ப மெடிக்கல் ஃபீல்டுக்கே ஒரு டிஃபிகல்ட்டியை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன் இந்த ஸ்ட்ரகிள்? ஹெச்ஐவி அப்படிங்கிற வேக்சின் இன்னும் ஏன் முழுமையாக கொண்டு வர முடியல? ஃபஸ்ட்டு பாலே நீங்கள் யாக்கர் போடுற மாதிரி செம கேள்வி கேட்டிருக்கீங்க, அற்புதமான கேள்வி. கண்டிப்பாக இந்த முயற்சியில் தான் நம்ம இருக்கோம். ஆக்சுவலி 1986 இந்த வியாதி நமக்கு பெரிய பிரச்சனையை கொடுத்துட்ருக்கு. அப்புறம் 1997 அதோட பீக்குக்கு போச்சு. அதுக்கப்புறம் தான் பில் கிளிங்டன் அவர் சொன்னார், நம்ம நிலாவிலே காலை வச்சுருக்கோம், நம்மளால் ஏன் அதுக்கு வேக்சின் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு அவர் அந்த தாட்டை வச்சதுக்கப்புறம் தான் அந்த ஆராய்ச்சிக்கு போக முடிஞ்சது. இது என்ன பிரச்சனை அப்படின்னா, நமக்கு ஹெச்ஐவி வைரஸோட புத்திசாலித்தனம், அது தன்னுடைய ஷேப்பை மாற்றிக்கிட்டே இருக்கும். இப்போ போலியோ வேக்சின் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இல்லை மற்ற வேக்சின் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, கோவிட் வேக்சின் இப்போ ரீசெண்டாக நீங்கள் கூட எடுத்துருப்பீங்க இல்லைங்களா? ஸோ அந்த வேக்சினில் பார்த்தீங்கன்னா நம்மளால் அந்த ஆர்என்ஏ டிஎன்ஏ சொல்லக்கூடிய அந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் நம்மளால் எடுக்க முடியுது. அதை வச்சு காப்பி பண்ணி நம்ம தடுப்பூசி தயாரிக்க முடியுது. இதில் அதுதான் பிரச்சனை, அது ரேப்பிடாக மியூட்டேட் ஆகிட்டு இருக்கு. அதனால தான். ஓகே, இப்போ நிறைய மெடிக்கல் இது ரொம்ப டெவலப் ஆகிருச்சு, ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கு மெடிக்கல் உலகம் போயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அப்படி இருக்கும்பொழுது இனிஷியல் டேஸ்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த ஜேர்னி இருக்குல்ல, எந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்குன்னு நினைக்கிறீங்க இந்த ஹெச்ஐவி வேக்சின் இந்த மாதிரியான விஷயங்கள்? ஹெச்ஐவி வேக்சினில் நமக்கு டெவலப்மெண்ட் நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போவும் நிறைய ட்ரையல்ஸ் ஆஃப்ரிக்க நாடுகளில் அதிகமாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அங்கே தான் ஹெச்ஐவி ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அந்த நிறைய ட்ரையல்ஸ் அதோட ஸ்டேஜ் 3 சொல்லக்கூடிய இதில் இருக்குது. மேபி இன்னும் ஒரு 5 to 6 இயர்ஸில் வி கேன் கெட், எஸ்பெஷலி கோவிட் வந்ததுக்கப்புறமா கோவிட் வேக்சின் டெக்னாலஜி இருக்குல்ல, தட் எம்ஆர்என்ஏ சொல்லக்கூடிய டெக்னாலஜியை ஹெச்ஐவியில் அப்ளை பண்ணி புது வேக்சின்ஸை இப்போ கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. பட் நீங்கள் கேட்ட கேள்வியில் இன்னொரு பகுதி எடுத்துக்கணும்னா, ட்ரக்ஸ் விஷயத்தில் வி ஹவ் டன் லாட் ஆஃப் அட்வான்ஸ்மெண்ட். அந்த அட்வான்ஸ்மெண்ட் எந்த அளவுக்குனா, இப்போ ஹெச்ஐவி ஆல்மோஸ்ட் மேனேஜபிள் டிசீஸ் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ முன்னாடி ஹெச்ஐவினா இந்த அளவுக்கு நம்ம புலிராஜா எய்ட்ஸ் வருமோ அப்படின்னு பயந்த காலம் மாதிரி அது ஒரு மேனேஜபிள் டிசீஸாகவே ஆயிடுச்சு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா வீரா சார், இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெனாகேப்னு ஒரு ட்ரக் வந்திருக்கு. அது ஹெச்ஐவி வராமலே தடுக்கும், இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டீங்கிற அளவு கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் அது இன்னும் மார்க்கெட்டுக்கு வரல. பட் இது ரீசெண்ட் 2025 அட்வான்ஸ்மெண்ட் என்ன லேட்டஸ்ட்டாக உங்க அட்வான்ஸ் நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த லெனாகேப்ங்கிற ட்ரக் ப்ரீ எக்ஸ்போஷர், அதாவது ப்ரிவென்டிவ் டெக்னாலஜி. அந்த ட்ரக் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹெச்ஐவி வராமல் பார்த்துக்கலாம்ங்கிற அளவுக்கு கண்டுபிடிச்சிருக்கேன். இதான் லேட்டஸ்ட் அட்வான்ஸ்மெண்ட். சூப்பர். இது உண்மையிலேயே கேட்கறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருக்கு. ஒரு நேயர் வந்திருக்காரு, என்ன கேட்கறாருன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம், பொன்னேரி ஜெகண்டையில இருந்து கலி நம்ம பேசுறேன். சொல்லுங்க சார், உங்க கேள்வியை டாக்டர் கேளுங்க. சார் சொல்லுங்க சார். வணக்கம் சார். வணக்கம். உங்ககிட்ட பேசுறது எனக்கு சுதந்திரம் கிடைச்ச மாதிரி, ஏன்னா ஃபர்ஸ்ட் லைனே புடிச்சது எனக்கு. கண்டிப்பா டாக்டர், இப்ப ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஹெச்ஐவி எய்ட்ஸ்ன்றாங்க. இது பாத்தீங்கன்னா இந்த ரகசியம் எல்லாம்
சீக்கிரட்டா பாதுகாக்க வச்சுப்போன்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை, அதை பத்தி சொல்லுங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த HIV AIDS இப்ப நீங்க பாக்குறீங்க, இப்ப வந்து எந்த அளவுக்கு இருக்கு, அதோட வீரியம் இதெல்லாம் கம்மியா இருக்கா, அதை பத்தி சொல்லுங்க டாக்டர். முதல் கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா எத்திக்கலி பார்த்தீங்கன்னா அது தவறு. நம்ம வந்து பேஷண்ட்ஸுக்கு அந்த பேஷண்ட்ஸோட ஃபேமிலிஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம அதை சொல்லி அவங்கள ட்ரீட்மெண்ட்டு கொண்டு வரணும் தான் நம்மளோட எய்மாக இருக்கணும். ஏன்னா இப்போ மருந்து வசதிகள் வந்து ரொம்பவே அட்வான்ஸ் ஆகிடுச்சு. நான் MBBS படிக்கும்போது ஒரே ஒரு மருந்து தான் இருக்கும், ஜிடோவிடின் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் ட்ரக்ஸ் ஆர் தட் 16 to 18 ட்ரக்ஸ் வித் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் இப்போ வந்து ஃபிக்ஸட் டோஸ் ரெஜிமெண்ட் வந்துருச்சுங்க சார். அதுபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த HIV லோடே கம்மி பண்ணிடலாம். ரெண்டாவது கேட்ட கேள்வி ரொம்ப அற்புதமான கேள்வி. இப்போ வந்து ரொம்ப ரொம்ப HIVயோட அந்த மருந்துகளோட அட்வான்ஸ்மெண்ட் ப்ளஸ் நம்மளோட அதீத உழைப்பு, எர்லி டயக்னோசிஸ், சீக்கிரமே டயக்னோஸ் பண்ணுறதால நம்ம வந்து இப்போ HIV வந்து 0.2% கொண்டு வந்துட்டோம். அதாவது 500-ல் ஒருவருக்கு தான் நம்ம அந்த HIV இன்ஃபெக்ஷன் வர அளவுக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம். மருந்துகள் தான் நமக்கு இப்போ இருக்கிற ஒரே தடுப்பு முறை. நன்றி சார். சூப்பர் டாக்டர். ஸோ எய்ட்ஸுடைய மருந்துகள் என்ன இருக்குது, எய்ட்ஸை கட்டுப்படுத்துறதுக்கான மருந்துகள் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு மெடிசின் சொன்னீங்க, லினாகெப்பவேர். லினாகெப்பவேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரிவென்டிவ் மெடிசன் இருக்குது. ஸோ இது அடையிறதுக்கான அந்த முயற்சிகள் அப்படிங்கிறது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப பெரிய எஃபர்ட் இல்லையா காலகட்டத்தில். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒருத்தருக்கு வந்து HIV AIDS இது ரெண்டு இருக்குது. HIVங்கிறது ஒரு ஸ்டேஜ், எய்ட்ஸுங்கிறது அதனுடைய அடுத்த ஸ்டேஜ். இப்போ HIV இருந்து எய்ட்ஸுங்கிற ஸ்டேஜுக்கு மூவ் ஆகுற அந்த ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த டிரான்சிஷன் பாயிண்ட் இருக்கு, அந்த பாயிண்ட் பற்றி சொல்லுங்களேன். எங்கேருந்து இது எப்படி மூவ் ஆகும், எப்படி நடக்கணும்? ஆமாம், ஃபஸ்ட்டு வந்து HIV வந்து அந்த 4 முறைகள் நம்மளால் பரவும். நம்மக்கிட்ட தகாத முறையில் செக்ஸ் வைத்துக்கொள்ளும் பொழுது, இல்லைனா பிளட் கண்டாமினேட்டட் பிளட்லேருந்து நம்மக்கிட்ட வரும் பொழுது அந்த மாதிரி நமக்கு இப்போ மெஜாரிட்டியாக பரவும். இல்லைனா அந்த IV ட்ரக் அப்யூஸ் இதெல்லாம் பண்ணும்போது நமக்கு HIV இன்ஃபெக்ஷன் ஒரு மனிதருக்கு வரும். சரிங்களா? இல்லைன்னா அம்மாட்டிருந்து குழந்தைக்கு ப்ரெக்னன்சி அப்போ போகும். ஸோ இந்த 4 முறைகள் HIV இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா அது HIV வைரஸ் வந்து உடம்புக்குள்ளே வந்துடும். அவ்வளோதான். அது பேர் தான் HIV. அது பேர் எய்ட்ஸ் கிடையாது, அதான் HIV. ஸோ இந்த HIV உடம்புக்குள்ளே என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு மல்டிப்ளை ஆரம்பிக்கும், பெருக ஆரம்பிச்சு டேரெக்டாக என்ன பண்ணோம், நம்ம உடம்புல வந்து லிம்போசைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய் எதிர்ப்பு செல்களை அழிச்சிரும். CD4 கவுண்ட்னு CD4 செல்ஸ்னு சொல்லுவாங்க. நம்மளோட HIV ட்ரீட்மெண்ட்லேயே CD4 டெஸ்ட் தான் முதல்ல எடுக்கிறது. அது எவ்வளோ அதிகமாக இருக்குங்கிறது 350 அந்த மேலே இருக்கணும். பட் 350 கீழே போயிடுச்சுன்னா HIV ரொம்ப நீங்கள் சொன்ன அந்த எய்ட்ஸுக்கு வரும். அந்த இன்னைக்கு அந்த CD4 கவுண்ட்டு 500க்கு கீழே 350 கீழே போயிடுச்சுன்னா எய்ட்ஸ் ஃபுல் ப்ளோனாக ஃபார்ம் ஆரம்பிச்சிடும். அதுலேயும் 10, 20, 30, 40, 100 கணக்கெல்லாம் CD4 இருக்குன்னா தட் வில் ப்ரொடியூஸ் லாட் ஆஃப் டிசீசஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், நமக்கு வியாதி வந்து HIVனால வராது. நமக்கு வியாதி எதனால் வரும்னா நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகிறதால தான் வரும். அதுக்கடுத்து வரக்கூடிய நிமோனியா, அது கூட வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாமே லூகோப்ளேக்கியா சொல்லக்கூடிய எல்லாமே மற்ற இன்ஃபெக்ஷன். மிக முக்கியமான இன்ஃபெக்ஷன் HIVல என்னதுன்னு பார்த்தீங்கன்னா டிபி. HIV வரவங்களுக்கு டிபி வரும், டிபி இருக்கிறவங்க HIV அதுமாதிரி டெஸ்ட் பண்ணணும் நம்ம. ஏன்னா நோய் எதிர்ப்பு ரொம்ப கம்மியாயிடும் அப்படிங்கிறதால. இப்போ HIV டிபி சம்மந்தம் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. இல்லை, HIV நோய் எதிர்ப்பு சக்தியை கம்மி பண்ணுறதால டிபி வந்து நமக்கு வருது. இதுதான் கான்செப்ட். உங்களுக்கு இந்த CD4 கவுண்ட் எவ்வளோ அழிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி. இப்போ எந்த ஸ்டேஜில் வந்து ஒரு சந்தேகத்தின் பேரில் இந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கணும்? HIV வந்திருக்குமா, இது எய்ட்ஸாக டெவலப் ஆகுதா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க. முதல் முக்கியமானது அன்கண்ட்ரோல்டு ஃபீவர். ரெண்டாவது அன்கண்ட்ரோல் டயரியா. மூணாவது நைட் ஸ்வெட், ராத்திரி அதிகமாக வேர்த்துக்கிட்டே இருந்தா, அதுவும் ஃபேன் இருக்கும் போதே வேர்த்தது அப்படின்னா இம்யூனிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அன்ஹீல்டு ஸ்கின் லீஷன்ஸ், தோலில் அதிகமான குணப்படுத்த முடியாத பேச்சஸாக வருது அப்படின்னா நம்ம வந்து HIV யோசிக்கணும். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் மெயின் இருக்குது. இதெல்லாம் மேஜர் போகக்கூடாது. இல்லை, ஸ்கின் டாக்டருக்கு போயிட்டு அவராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல, அவரும் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க, அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா இது மேஜர். இதில் மைனர்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அன்கண்ட்ரோல்டு காஃப் ஃபார் மோர் தென் 2 வீக்ஸ் அப்படின்னா நம்ம TB டெஸ்ட் போகணும். TB டெஸ்ட் பண்ணும்போதே HIV டெஸ்ட் பண்ணிடுவாங்க. இப்போ இருக்கிற சயின்ஸ் படி டெஸ்ட் பண்ணிடுவாங்க நம்ம. ஓகே டாக்டர், ஒருத்தங்க இருக்காங்க, பேசலாம். வணக்கம் ரெயின்போ. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. நான் வேலூர்லேருந்து சாமிநாதன் பேசுறேன். சொல்லுங்க சார். மருத்துவரிடம் பேசலாம். சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க சார். வேலூர்லேருந்து பேசுறதுனால நான் வந்து ஒரு ஐயாவுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். 80கள் துவக்கத்தில் நான் 7th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கப்போ இந்தியாவிலே முதல் முறையா HIV வந்து வேலூர் CMC மருத்துவமனை தான் கண்டுபிடிச்சு. அங்கதான் டெஸ்ட் பண்ணாங்க சார். அங்கதான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட். சென்னையில் இருக்கிற MMCல இருக்கிற ஸ்டூடெண்ட் வந்து அங்க தீசிஸ் பண்றதுக்கு அங்க போய் டெஸ்ட் கண்டுபிடிச்சாங்க சார். ஆமாங்க சார்.
அதை நினைவு கூறுறையா. இப்ப இந்த நோய் வந்து தீர்க்க முடியாத அளவுல இருக்குது. இவ்வளவு வருஷமா வந்து மருத்துவ அறிவியலுக்கு சவால் வர்ற மாதிரி இருக்கு. இத வந்து ஒரு வேக்சினோ இல்ல முழுமையா குணப்படுத்தக்கூடிய அளவுக்கு மெடிசனோ இல்லை. அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில வந்து விழிப்புணர்வு அந்த அளவுக்கு ஏற்படுத்துறது அரசு. அப்படி இருந்தும் வந்து நோயாளிகள் பெருகிட்டு தான் இருக்காங்க. இது வந்து செக்ஸுவல் அந்த ஆக்டிவிட்டிஸ்னால வந்து அதிகப்படியா வருதா, இல்ல வந்து ரத்த மாற்று அந்த மாதிரி ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு வந்து ரத்தம் கொடுக்கறதுனால வந்து இந்த அளவுக்கு வருதா, எதனால இந்த அளவுக்கு அதிகமா நல்ல மருத்துவம்? கண்டிப்பா உங்களோட அந்த ஆதங்கம் கரெக்டான ஆதங்கம் தான். இந்த ஆதங்கம் தான் எங்களுக்குமே இருக்கு ஆக்சுவலி. இந்த மாதிரி சயின்ஸை நம்ம நிலாவிலே கால வச்சுட்டோமே, நம்மளால எப்படி இந்த அளவுக்கு ட்ரீட்மெண்ட். ஆனால் ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட இருந்து மறுத்து சொல்றேன். ட்ரீட்மெண்ட் வைஸு பயங்கரமான இம்ப்ரூவ்மெண்ட் ட்ரக்ஸஸ் நம்மகிட்ட கண்டு வந்துடுச்சு. இப்போ HIV வைரஸை டைரெக்டாக கொல்லக்கூடிய ட்ரக்ஸ் எல்லாமே இருந்துச்சு. இப்போ நான் சொன்ன கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் லெனாகேப்னு சொல்லிட்டு. இப்போ இன்னொரு ட்ரக் இருக்கு மெராவிராக்குன்னு சொல்லிட்டு. மெராவிராக்கும் பார்த்தீங்கன்னா தட் வில் ஆல்சோ டைரக்ட்லி கில் த HIV. பட் இதெல்லாம் என்ன பிரச்சனைனா அதோட சைடு எஃபெக்ட்ஸ் அதிகம். நம்ம எப்பவுமே கொண்டு வரும்போது சைடு எஃபெக்ட்ஸ் அதிகமாக இருக்கு. ஸோ கூடிய விரைவில் நம்ம வந்து வேக்சினில் நமக்கு சேலஞ்சஸ் நிறையா இருக்குது. நமக்கு இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்திருக்கு. ஸோ அதை நம்ம அப்ளை பண்ணிட்டு இருக்கோம். கொரோனா வேக்சினில் யூஸ் பண்ணக்கூடிய டெக்னாலஜி இப்போ அப்ளை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கூடிய விரைவில் வேக்சின் ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆனால் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா, அந்த மருந்துகள் உலகில் நம்ம டாப்பில் இருக்கோம். நிச்சயமாக HIV வந்து ஒரு கண்ட்ரோலபிள் டிசீஸாக நம்ம இப்போ வச்சுருக்கோம், இனிமேல் வச்சுருப்போம். 1997 வந்து 100 ஒருவருக்கு இருந்த HIV இப்போ 500 ஒருவருக்கு வந்திருக்கு. ஸோ இது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தானே. ஸோ நமக்கு இதில் வந்து நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா. ஸோ அதனால் வந்து தேங்க்யூ ஃபார் த கொஸ்டின். இப்போ இந்த லெனாகேப்விர் சொன்னீங்க இல்லையா, அது ஒரு ப்ரிவென்டிவ் மெடிசன். ஸோ அந்த ஃபார்முலாவிலேயே அந்த ஃபார்முலேஷன்லேயே ஏன் வேக்சினை டெவலப் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது? அப்வியஸ்லி வெரி குட் கொஸ்டின். ஐ அப்ரிஷியேட் இட் கொஸ்டின். அதான் நான் சொன்னேன் இல்லையா, அதோட ட்ரக்ஸு வந்து உங்களுக்கு எப்படின்னாங்க டேரெக்டாக நம்ம இன்ஜெக்ட் பண்ணுவோம். அது டேரெக்டாக அது இப்போ ஏன்னு ஒரு பேஷண்ட் இருக்காரு, அந்த பேஷண்ட்டுக்கு நம்ம இன்ஜெக்ட் பண்ணுறோம். டேரெக்டாக போய் அந்த பேஷண்ட் இருக்க HIV வைரஸை அது கொண்டுடும். அதனால் லெனாகேப்விர் பண்ணுறது கேப்சிட் என்கிற HIV சுற்றி இருக்கிற அந்த கேப்சிட்னா வைரஸ் சுற்றி இருக்கிற ப்ரொடெக்டிவ் வரையும் கொண்டுடும். வேக்சின் அப்படிங்கும்போது என்ன பிரச்சனைனா, we have lot of strains. HIV1, HIV2 அதில் சப்ஸ்ட்ரெயின்ஸ்லாம் இருக்குது. எல்லா ஸ்ட்ரெயினையும் கவர் பண்ணக்கூடிய வேக்சினை நம்ம இன்னும் கண்டுபிடிக்கல. அந்த ஏன்னா அது சொன்ன மாதிரி ஷேப்பை மாற்றிக்கிட்டே இருக்கு. ஸோ ட்ரக்ஸ் வேறு, வேக்சின்ஸ் வேறு. வேக்சின் வந்து வேக்சின்னா என்ன, ஹெல்த்தியாக இருக்கிற ஒருத்தருக்கு நம்ம வேக்சினை கொடுத்து இம்யூனிட்டி டெவலப் பண்ணுறது. இப்போ நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா HIV வைரஸ் மாற்றிக்கும். ஷேப்பை மாற்றிக்கும். நீ இப்படி கொடுக்குறியா, நான் அப்படி மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஷேப்பை மாற்றிக்கும். அதுதான் இங்கே சேலஞ்சிங்காக இருக்குது. ஓகே. ஸோ லெனாகேப்விர் வந்து இப்போது யாரெல்லாம் எடுத்துக்கலாம் சார்? இது லெனாகேப்விர் வந்து இப்போ பர்பஸ் 1 பர்பஸ் 2 ட்ரையல் அளவில் தான் இருக்குது. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த செக்ஸ் உறவுகள் வச்சுக்க செக்ஸ் ஒர்க்கர்ஸுக்கு இது வருஷத்துக்கு 2 முறை இன்ஜெக்ஷனாக கொடுக்குறாங்க. கொடுத்தா அது வந்து அந்த டிரான்ஸ்மிஷன் பரவாமல் இருக்குது. தெர் இஸ் எ டேர்ம் கால்டு அன்டிடெக்டபிள் அன்ட்ரான்ஸ்மிட்டபிள் சொல்லுவாங்க. அந்த அன்ட்ரான்ஸ்மிட்டபிள் அப்படிங்கிற அந்த இதில் இருக்குது. திஸ் இஸ் கால்டு ப்ரீ எக்ஸ்போஷர் ப்ரொஃபைலாக்சிஸில் இருக்குது. இது எந்த கண்ட்ரிலாம் கொடுக்குறாங்க? ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ்லாம் மெயினாக இதை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் 2-3 நாடுகள் இருக்குது. இந்தியா இன்னும் வரல. இந்தியா இன்னும் பிகாஸ் வி ஹேவ் டு கிராஸ் த ட்ரையல் ஸ்டேஜ். ஓகே. இது எந்த கண்ட்ரி கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த மெடிசனை? கண்டுபிடிச்சது ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸில் தான். ஆப்பிரிக்கன் தான். அந்த பில் அண்ட் மிலிண்டா கேட்ஸ் ஃபவுண்டேஷன் தான் அந்த ட்ரக்ஸஸ் ரிசர்ச்சுக்கெல்லாம் ஸ்பான்சரிங் ஏஜென்ட்ஸ். ஸோ தே ஆர் டூயிங் தட். ஓகே டாக்டர். இப்போது எய்ட்ஸ் அப்படின்னு ஒருத்தருக்கு வந்து வந்துருச்சு அப்படின்னா முக்கியமாக நோய் எதிர்ப்பு சக்தியை பயங்கரமாக பாதிக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை இந்த COVID-19 வந்ததுக்கு பிறகு ஜென்ரலாகவே எல்லாருக்குமே கொஞ்சம் இம்யூனிட்டி பவர் வந்து குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டை பரவலாக நம்ம பார்க்குறோம். குற்றச்சாட்டு உண்மையும் கூட. ஓகே. அப்படி இருக்கும்பொழுது இப்போ இது வந்து ஒரு HIV எய்ட்ஸுக்கு அட்வான்டேஜாக மாறாதா? இல்லை, இன்னும் இந்த பாதிப்பு தான் ஏற்படுத்தும். கோவிட் வந்த பேஷண்ட்டுக்கு HIV இன்ஃபெக்ஷன் இருந்ததுனால HIV இன்ஃபெக்ஷனுக்கு கோவிட் வந்ததுன்னா ரெண்டுமே உங்களுக்கு வந்து எதிரி சினர்ஜிஸ்டிக்காக பண்ணி போத் வில் டேமேஜ் அதர்ஸ். HIV அதிகப்படுத்தும். HIV இருந்தால் கோவிட் காம்ப்ளிகேஷன்ஸும் அதிகமாகும். இம்யூனிட்டி கம்மியாக இருக்கிறங்கிறதால. ஓகே. இப்போ ஒருத்தர் வந்து எந்த தப்பும் பண்ணலை, அவர் வந்து ஒரு பிளட் டிரான்ஸ்மிஷன் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் அந்த மாதிரி இருக்கும்பொழுது அவருக்கு தெரியாதனமாக HIV பாசிட்டிவ் ஆகிடுது. அப்படி இருக்கும்போது அவர் ஒரு நார்மல் பர்சன் மாதிரியான லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கான இன்றைய மருத்துவ முறைகள் அதுக்கு உதவிகரமாக இருக்கா? கண்டிப்பாக கச்சிதமாக உபயோகமாக இருக்குது. இப்போ இருக்கிற அந்த ஃபிக்ஸட் டோஸ் காம்பினேஷனில் கொடுக்கக்கூடிய ட்ரக்ஸ் வந்து தே ஆர் மெயின்டைனிங் த CD4 கவுண்ட் அபவ் 500.
நம்மளோட எய்ம் என்னன்னா CD4 கவுண்ட் அதிகமாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இன்ஃபெக்ஷனை வந்து நம்ம ஸ்டாப் பண்ண முடியும். ஓகே. ஸோ இப்போ இருக்கிற ட்ரக்ஸ் எல்லாமே there is something called நியூக்ளியோசைட் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ், நான் நியூக்ளியோசைட் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ், இன்டகிரேஸ், இந்த மாதிரி நிறைய ட்ரக்ஸ் இருக்குது. நான் சொன்ன மாதிரி நான் MBBS படிக்கும்போது ஜிடோவிடின்னு ஒரு ட்ரக் இருக்கும். அதை விட்டால் HIVக்கு அப்புறம் ட்ரக்ஸ் நம்ம இப்போ கிடையாது, அவ்வளோதான். இந்த இப்போ HIV SA கொஸ்டின் வந்துச்சுன்னா நான் ஹாப்பி ஆகிடுவேன், அந்த ஒரு ட்ரக் தான் இருக்குது. இப்போ HIV கொஸ்டின் வரக்கூடாது, ஏன்னா நம்ம வேண்டிக்கிறோம், நம்ம எக்ஸாம் எழுதும்போது அவ்வளோ ட்ரக்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் இருக்கு. அந்த காம்பினேஷனில் பண்ணும்போது அவரால் மற்ற மனிதர்கள் மாதிரி நார்மலாகவே வாழ முடியும். ஓகே, அது உறுதி. ஓகே. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க செக்ஸ் ஒர்க்கர்ஸ் வந்து இந்த மெடிசனை எடுத்துக்கிறதுனால மற்றவங்க மற்றவங்களுக்கு இது பரவாமல் தடுக்க முடியும் அப்படின்ட்டு. பட் இதில் பேசிக்காக இருக்கிற ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, இப்போ எய்ட்ஸ் HIV அப்படிங்கிறது வந்து ஒருத்தர்கிட்ட இருந்தால் தான் இன்னொருத்தருக்கு பரவும். ஆமாம், ஓகேவா? இப்போ தன்னால் வந்து அந்த ஒரு உடம்புல அது உருவாகாது. இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த செக்ஸ் ஒர்க்கருக்கு வந்து நிச்சயமாக HIV இருக்கும், அவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க. இல்ல இருக்குன்னு நீ ப்ரெடிக்ட் பண்ணியே கொடுக்குறாங்களா? இல்லப்பா, ஆல்ரெடி HIV பாசிட்டிவ் இருக்கிற செக்ஸ் ஒர்க்கர்ஸ் இருப்பா இல்லைங்களா? ஓகே, பாசிட்டிவ் இருக்கிறவங்க அவங்களுக்கு அதான வாழ்வாதாரம். we cannot change them to change the job. ஜாபை மாற்றிக்கிட்டா நல்லது தான். ஓகே. பட் எத்திக்கலி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அது ஒரு வாழ்வாதாரமாக இருக்கும்பொழுது we can try that அப்படிங்கிற மாதிரி. இல்லைன்னா அந்த கிளையண்ட் இருக்கா இல்லைங்களா, உறவு வைத்துக்கொள்ள அவர்களுக்குமே இந்த இன்ஜெக்ஷன் வந்து கொடுத்து they can stop that getting the infection, அதுவும் பண்ணுறாங்க. பட் நான் சொன்ன மாதிரி இது எல்லாமே ஆராய்ச்சிகளில் பேசக்கூடிய விளைவுகள். ஓகே. ரியல் லைஃப்பில் எப்படி கொண்டு வராங்கன்னு இன்னும் நமக்கு தெரியல. இந்த ட்ரக் தான் இந்த ரேட் மாற்றிட்டு வந்து அனிமல் மாடல்ஸை செக் பண்ணி நமக்கு இந்த ஸ்டேஜில் அதை தான் அடுத்தது கேட்க. அந்த மெடிக்கல் ட்ரையல் அப்படின்னு வரும்போது எல்லாத்துக்குமே இந்த எலியை வச்சு சோதனை பண்ணுவாங்க, மருந்து விலங்குகள் வச்சு தான் ஃபஸ்ட்டு பண்ணுவாங்க. ஆமாம். ஓகே. இப்போ இந்த கிளினிக்கல் ட்ரையல் அப்படிங்கிறது எந்த ஸ்டேஜில் இருக்குது சார்? இப்போ ஹியூமன்ஸ்க்கே பண்ணியிருக்காங்களா? ஹியூமன்ஸுக்கு பண்ணியிருக்காங்க. அதான் சொன்னேன், பர்பஸ் 1 பர்பஸ் 2 அந்த ட்ரையல் பேர், கிளினிக்கல் ட்ரையல் பேர். அதில் வந்து என்ன சொன்னேன், வருஷத்துக்கு 2 முறை இன்ஜெக்ஷன் கொடுத்து நோய் வராமல் அவங்க ஒரு வெரி ஃபியூ சாம்பிள் ஆஃப் த பேஷண்ட்ஸ் தான் அதை பண்ணியிருக்காங்க. 5 to 10 பேர் தான் அதை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இதில் பண்ணியிருக்காங்க, அந்த இதில் இருக்குது, அந்த ஸ்டேஜில் இருக்குது. பட் இது லாங் டேர்மாக அதை வந்து பண்ணணும். ஓகே டாக்டர், அடுத்த நேயர் பேசலாம். வணக்கம் ரெயின்போ. கண்டிப்பாக. மாலை வணக்கம். மாலை வணக்கம். மாலை வணக்கம் சார். வெங்கட் சார், வணக்கம். ஓகே, உங்கள் கேள்வியை கேளுங்க. சொல்லுங்க சார். சார், இப்போ நீங்க சொல்ற மாதிரி 20 years பிஃபோர் இது வந்து 50 பேர் 100 பேர் கொண்டு இருந்தது, இப்போ வந்து கம்மியா இருக்குன்றீங்க. அது வந்து வெரி குட் விழிப்புணர்வு. தன்னாளர் தொண்டர்கள் ப்ளஸ் December 1 அன்னைக்கு அது ஒரு டே எய்ட்ஸ் வாரமா கொண்டாடுறோம், கேம்பெயினிங்லாம் நடத்துறோம். ஆமா ஆமா. பட் இதனோட அறிகுறி என்ன? இப்ப வந்தவங்க வந்து சார் சொன்ன மாதிரி நார்மல் லைஃப் இந்த லைஃப் லாங் இந்த மெடிசன் சாப்பிடணுமா, இல்லை ஒன் ஸ்டேஜில் அது நிறுத்தி இல்லாமல் ஒன்ஸ் கியூர் அப்படின்ற நீங்க சர்டிஃபிகேட் பண்ற வரைக்கும் இல்ல பிபி சுகர் மாதிரி இது லைஃப் லாங் இட் ஹஸ் டு பி கன்சியூம் தான்? கரெக்ட், நல்ல கேள்வி சார். இது வந்து லைஃப் லாங் எடுக்கக்கூடிய மாத்திரைகள் தான். ஏன்னா நமக்கு வந்து HIV இன்ஃபெக்ஷன் வைரல் லோடை வந்து நம்ம கம்மியாக வச்சுருக்கணும். ரெண்டாவது HIV எய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் க்யூர் அப்படிங்கிறது கிடையாது, கண்ட்ரோலபிள் அப்படி தான் இருக்குது. அதாவது ஒருவரிலிருந்து மற்றவருக்கு பரவாதபடி நாம் தடுத்துக்கொள்ளலாமே தவிர குணப்படுத்தக்கூடிய விஷயங்கள் இன்னும் வரல. ஆனால் அவர் நிச்சயமாக மற்றவர்களைப் போல நார்மலான வாழ்க்கையை வாழ முடியும். அவரால் மெட்ரோக்களில் டிராவல் பண்ண முடியும், ட்ரெயினில் டிராவல் பண்ண முடியும், நீச்சல் குளிக்க முடியும். சொல்றீங்க மெடிசன்ஸ் வெதர் கவர்மெண்ட்? ஆமாம், கவர்மெண்ட்டில் ஃப்ரீயாக தான் இருக்குது. ஆமாம், கவர்மெண்ட்டில் ஃப்ரீயாக தான் சார் இருக்குது. ICTC சென்டர்கள் சேம் குவாலிட்டி சேம் கண்ட்ரோலில் தான் கிடைக்குது. எஸ் சேம் கண்ட்ரோலில் தான் கிடைக்குது நமக்கு. அதில் வந்து கவர்மெண்ட் எந்த ஒரு தரத்தையும் குறைச்சிக்கிறது கிடையாதுங்க. தேங்க்யூங்க. நன்றி சார். நன்றி. சூப்பர். அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம். நுங்கம்பாக்கம் டேங்க் ரோட்டை சேர்ந்த பூந்தமல்லி போஜராஜன் பேசுறீங்க. வணக்கம் சார். வணக்கம் சார், உங்க கேள்வியை கேளுங்க சார். நல்லவங்க இதுல மாட்டிக்கின்னு கஷ்டப்பட்டு இறந்து போயிதுன்னு, கெட்டவங்க மனைவிக்கு அந்த நோயை கொடுத்துட்டு நல்ல மாதிரி வாழுது பார்த்துருக்கேன். இதுல இருந்து எப்போ வரும் சார்? அதான் அந்த ஆராய்ச்சியில் தான் நம்ம இன்னும் முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ ஆனால் மருத்துவ உலகம் அதை நோக்கி தான் போயிட்டுருக்கு. சீக்கிரமே ஒரு தடுப்பூசி கிடச்சிருங்கிற நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம், அதை நம்ம முயற்சிகள் பண்ணுவோம். பட் உங்களோட ஆதங்கம் வந்து ரொம்ப நியாயமான ஆதங்கம் தான். நன்றி சார். வணக்கம் ரெயின்போ. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ எல்லாமே வந்து பேச முடியாது. உங்க பேர் சார்? சில பேர், என்னோட பேர் ராஜேஷ். சரி, கேள்வி கேளுங்க. சொல்லுங்க சார். கேட்க முடியாது. இல்ல இல்ல சார், உங்க வாய்ஸ் விட்டு விட்டு கேக்குது சார். இப்ப கேக்குதா? சிக்னல் வீக்கா இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப கேக்குதா சார்? கேக்குது, சொல்லுங்க.
சார் இப்போ இதுக்குன்னு சொல்லி ஏதாவது கவுன்சிலிங் நம்பர் கொடுத்துருக்கீங்களா? இப்போ நான் எல்லாமே ரேடியோல கேட்க முடியாது, சில விஷயங்கள் நான் வந்து கேட்கணும் பேசணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதுக்கு தனியாக ஏதாவது ஹெல்ப்லைன் நம்பர் அல்லது வந்து கவுன்சிலிங் இதே மாதிரிலாம் வந்து ஜிஹெச்ல அவைலபிலிட்டி இருக்குதா அப்படின்றத பத்தி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் சார். கரெக்ட். இப்போ ஜிஹெச்சில் பார்த்தீங்கன்னா எல்லா ஜிஹெச்லையுமே இப்போ ஆரம்ப சுகாதார நிலையங்கள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐசிடிசி சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்குது. அந்த ஐசி சென்டர்ஸ் வந்து நீங்கள் கேட்டுக்கலாம். உங்களுக்கு நேஷனல் லெவலில் ஹெல்ப்லைன் நம்பர் வந்து 1097. அது வந்து டோல் ஃப்ரீ நம்பர் தான், 24 மணி நேரமே 1097. முடியும் போது சொல்லுங்க சார், எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு. இல்லைம்மா, அதான் 1097 இந்த நம்பரு. இதை நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா நேஷனல் எய்ட்ஸ் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷனோட நம்பர் இது. தமிழ்நாடு நம்பரை பொறுத்த வரைக்கும் there is a toll free number called 1800-419-1800 அந்த நம்பர். அதை நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா வகையான உங்களுக்கு அறிவுரைகள், சந்தேகங்கள் எல்லாத்தையுமே அவங்க வந்து நியரஸ்ட் ஹெச்ஐவி சென்டர்ஸ் எல்லாமே பண்ணுவாங்க. முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் கூப்பிட்ற உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கான்ஃபிடென்ஷியலாக வச்சுருப்பாங்களே தவிர வெளியே எங்கேயும் ரிலீஸ் ஆகாது. அந்தளவுக்கு இருக்குது நம்மளோட. ஆமாம், ஜென்ரலி பேர் கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்டிருந்தாங்க உங்களுக்கு ஏதாவது ரொம்ப கேட்டுன்னா அது கன்ஃபிடென்ஷியலாக இருக்கும். ஆமாம், அந்த நம்பர் நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்க 1097 நேஷனல் ஃப்ரீ டோல் நம்பர். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஹெச்ஐவிக்கான மருந்து என்ன இருக்குது, மருத்துவ முறைகள் என்ன இருக்குது அப்படிங்கிறது குறித்து டாக்டர் சுதந்திரக்கண்ணன் நம்மளுக்கு நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கார். டாக்டர், இப்போ அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சொல்லுங்கள், இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நவீன மருத்துவ உலகத்தில் எந்த மாதிரியான டெஸ்ட் எல்லாம் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக நமக்கு வந்து ரிசல்ட்டை கொடுக்குது? எக்ஸலன்ட் கொஸ்டின். நமக்கு முதல்ல சொன்ன மாதிரி இந்த சிம்டம்ஸ்லாம் சொன்னேன் இல்லைங்களா, அந்த அன்கண்ட்ரோல்டு ஃபீவர், நைட் ஸ்வெட்ஸ் அதெல்லாம் இருக்கும்போது நம்ம பண்ணக்கூடிய முதல் டெஸ்ட் வந்து எய்ட்ஸ்ன்னு சந்தேகப்பட்டாங்க, டாக்டர் சந்தேகப்பட்டாங்கன்னா அவங்க பண்ணக்கூடிய முதல் டெஸ்ட் வந்து எலைசா. ஓகே, எலைசா ELICSA என்சைம் லிங்க்டு இம்யூனோசார்பன் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. இன்னொன்று அது பெரிய நம்ம படிக்க தேவையில்லை, அது ஒரு டெஸ்ட். ஃபஸ்ட்டு அந்த டெஸ்ட் தான் பண்ணுவாங்க. அந்த டெஸ்ட்டில் ஹெச்ஐவின்னு வந்துருச்சு அப்படின்னா கூட அது உறுதி கிடையாது. அதில் நெகட்டிவ்னா நெகட்டிவ் தான், அவங்க ஹெச்ஐவி கிடையாது. ஆனால் அதில் பாசிட்டிவ் வந்ததுன்னா கூட நம்ம கன்ஃபர்மேட்ரியாக டெஸ்ட்டாக பண்ணக்கூடியது வந்து வெஸ்டர்ன் பிளாட். ஓகே, இந்த வெஸ்டர்ன் பிளாட் டயக்னோஸ்ட் ஆகிடுச்சுன்னா தட் இஸ் ஹெச்ஐவி பாசிட்டிவ், த பர்சன் இஸ் ஹெச்ஐவி பாசிட்டிவ். அதுக்கப்புறம் அந்த பேஷண்ட்டை ஐசிடிசி சென்டருக்கு அனுப்புவாங்க, இன்டெகிரேட்டட் கவுன்சிலிங் அண்ட் டெஸ்டிங் சென்டர். அங்கே வந்து தே வில் ஸ்டார்ட் த கவுன்சிலிங் அண்டு ட்ரீட்மெண்ட். ஓகே, அவ்வளோதாங்க. இப்போ இந்த ஹெச்ஐவி பாசிட்டிவ்ங்கிற ஸ்டேஜ் இருக்குல்ல, அது வந்து இனிஷியல் ஸ்டேஜ். ஆமாம், ஹெச்ஐவி பாசிட்டிவ். அதில் ஏதாவது இப்போ கேட்டகரி இருக்குதா? ஆமாம், அதில் ஆமாம், ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4 நான் சொன்ன முதலே சொன்ன மாதிரி CD4 கவுண்டோட எண்ணிக்கை இருக்கிறீங்களா அதை பொறுத்து தான் CD4. அதேமாதிரி ஸ்டேஜ் 1 சில வியாதிகள் வரும், ஸ்டேஜ் 2 அந்த டிபி, ஆப்பர்ச்சுனிட்டி இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வரும். அதை வச்சு நமக்கு 4 ஸ்டேஜாக பிரிச்சுப்பாங்க. மெயினாக CD4 கவுண்டோட அளவு கம்மியாக வச்சு தான். இப்போ அந்த நான் சொன்ன மாதிரி வெஸ்டர்ன் பிளாட்டுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா CD4 கவுண்ட்டு, அப்புறம் ஹெச்ஐவி லோடு எவ்வளோ இருக்குன்னு இந்த 2 டெஸ்ட்டும் பண்ணுவாங்க. PCR சில டெஸ்ட்டு பண்ணுவாங்க. ஓகே, இந்த 2 டெஸ்ட் பண்ண நமக்கு வந்து ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்பாங்க சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா CD4 கவுண்ட் எவ்வளோ இருந்தாலும் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடுறது. அந்த ரிஸ்க்கை எடுக்கிறது கிடையாது. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகமாக பேஷண்ட்ஸ் இருந்ததால் நம்ம எல்லாருக்குமே ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்மகிட்ட மருந்துகள் இல்லை. அதனால நம்ம வந்து 500 கீழே இருந்தால் தான் ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்புறம் 350 கீழே இருந்தால் ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ எல்லாம் வந்து ஹெச்ஐவி CD4 கவுண்ட் எவ்வளோ இருந்தாலுமே தே ஸ்டார்டிங் வித் ஹெச்ஐவி ட்ரீட்மெண்ட்டு. ஓகே, ஆமாம். இப்போது நீங்கள் சொல்கிற சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, நைட்டு வந்து ஃபேனு ஏசி இருந்தால் கூட பயங்கரமாக வேத்து ஸ்வெட்டாக இருக்கிறது, வேத்து இருக்கிறது, இதெல்லாம் ஒரு பிபி பேஷண்ட்டு கூட இந்த மாதிரி சம்டைம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாள்பட்ட ஓகே, நாள்பட்டனா எவ்வளோ நாளைக்கு நம்ம இந்த மாதிரி ரெகுலராக இருந்துகிட்டே இருக்கும் அந்த சிம்டம். ஓகே, இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த இப்போ பிபி பேஷண்ட், ஹைப்பர் பேஷண்ட்னா அவங்க கொஞ்சம் இந்த ஒபிஸாக தான் இருப்பாங்க. இவங்க வந்து நோஞ்சான் ஆகிடுவாங்க. பிகாஸ் கம்ப்ளீட் இம்யூனோ சப்ரஷனால வெயிட் லாஸ் இருக்கும். ரொம்ப முக்கியமானது வந்து அன்கண்ட்ரோல் ஃபீவர் அலாங் வித் வெயிட் லாஸ். ஓகே, அதுவும் டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கும் வெயிட் லாஸ் வரும். அது மருந்துகள் பண்ணும்போது வெயிட் லாஸ் இருக்கும். பட் இது வந்து ரொம்ப டிராஸ்டிக் வெயிட் லாஸ். ஓகே, 3 மாதத்துலேயே வந்து 20 கிலோ 15 கிலோ அந்த மாதிரி குறைஞ்சி 10 கிலோ 15 கிலோ குறைஞ்ச மாதிரியான டிராஸ்டிக் வெயிட் லாஸ் இருக்கும் இம்யூன் சப்ரஷனால. ஓகே, மற்றபடி ஏதாவது இந்த எலும்புகளில் வலி இருக்கிறது? இல்லை, அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஹெச்ஐவியில் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஆப்பர்ச்சுனிட்டி இன்ஃபெக்ஷன்ஸ் தான். ஓகே, ஆமாம். ஸோ இப்போ ஒருத்தர் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டோம். எஸ், ஓகே, நைட் அவருக்கு வந்து பயங்கரமாக வேக்குது, இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் இந்த சிம்டம்ஸோட கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவாங்க? அந்த ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண உடனே இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி ஒரு நார்மல் லைஃபுக்கு அவர் வந்துடுவாரா? நல்ல கேள்வி. அகெயின் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பேஷண்ட்ஸ் இம்யூன் ஸ்டேட்டஸ்.
ஓகேங்களா. இப்போ பேஷண்ட் ரெண்டு பேஷண்ட் எடுத்துக்கலாம். ஒரு பேஷண்ட்டுக்கு CD4 1000 இருக்குது, இன்னொரு பேஷண்ட்டுக்கு CD4 350 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம CD4 1000 இருக்க பேஷண்ட்டுக்கு பெருசாக எந்த சிம்டம் வேறு சிம்டம்ஸ் எதுவும் இருக்காது, HIV மட்டும் தான் இருக்கும். ஸோ நம்ம அவர் கொடுக்கும்பொழுது நம்ம என்ன பண்ணோம்னா எவ்ரி 3 months 6 months CD4 கவுண்டை பார்த்துட்டே வருவாங்க. அது குறையுதா குறையலையா அப்படின்ட்டு பார்ப்பாங்க. நம்ம வந்து அது அதிகமாக வச்சுக்கிட்டாங்கன்னா there is good improvement for the first patient. செகண்ட் பேஷண்ட் நம்ம சொல்ல 340 இருக்கு, நாங்கள் ஒரு 340 இருக்குன்னா ஃபஸ்ட்டு வந்து என்னன்னா அந்த 6 மாதம் கழிச்சு CD4 கவுண்ட் ஹேஸ் டு இம்ப்ரூவ் டு 500, அதுக்கப்புறம் 700 அந்த மாதிரி இம்ப்ரூவ் ஆகிட்டே போகணும். நம்ம CD4 கவுண்ட் தான் நமக்கு வந்து அதோட வெற்றி தீர்மானிக்கக்கூடிய மார்க்கர். சப்போஸ் CD4 கவுண்ட் இம்ப்ரூவ் ஆகலை அப்படின்னா we have to add more drugs into that. ஓகே, ஒரு நேயர் இருக்காங்க, பேசலாம். திருப்பத்தூர் மாவட்டம் அடித்தூர்ல இருந்து புகழேந்தி பேசுறேன் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். கேளுங்க சார் உங்க கேள்வியை. உங்க முன்ன பாடல் பாடுறது அருமையா இருந்துச்சு சார். நல்லா நல்ல நல்ல பாடல்கள் எல்லாம் போடுங்க சார். சரி சார், நன்றி. உங்க கேள்வியை கேளுங்க டாக்டர் கிட்ட. எது இல்லை சார், இதுதான் சார் பண்ணோம் சார். இதுக்கு தான் பண்ணீங்களா சார்? நன்றி சார், சூப்பர் சார். அவருக்கு இதிலே ட்ரீட்மெண்ட் குணமாயிடுச்சு செவிலே. ஓகே, அடுத்தது என்னென்னா சார், இப்போ வந்து டயபெட்டிக்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த மாதிரியான இந்த லைஃப் ஸ்டைல் டிசீஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. டயபெட்டிக் வந்துருச்சு அப்படின்னாலே வந்து அது வந்து மதர் ஆஃப் ஆல் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே வந்துடும். இப்போ அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் டிசீஸாக தான் இந்த HIV AIDS வந்து நம்ம கன்சிடர் பண்ணணுமா? இல்லை, லைஃப் ஸ்டைல் டிசீஸ்க்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இதுக்கும் வந்து நீங்கள் மெடிசின் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க இல்லையா. ஒரு கட்டத்தில் ஸ்டாப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா HIVல? HIVலேருந்து மருந்து ஸ்டாப் பண்ண வாய்ப்பே இல்லைங்க சார். ஏன்னா நம்ம HIV இன்ஃபெக்ஷன் வைரஸ் உள்ளே தானே இருக்குது. நம்ம அதனால டயபெட்டிஸ்க்கு அப்படி கிடையாது. இப்போ டயபெட்டிஸை குணப்படுத்த முடியும். Okay. There are a lot of ways to reverse the diabetes. Something called reversal of diabetes, reversal of hypertension is there. அது வேற கதை, அது இன்னொரு ப்ரோக்ராம் நம்ம பார்க்கலாம். சர்க்கரை வியாதி எப்படி நம்ம முழுசாக ரிவர்ஸ் பண்ணிடலாம் அதெல்லாம் இருக்குது. இப்போ வரைக்கும் எத்தனையோ பேஷண்ட்ஸ் ரிவர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் HIV வைரஸ்க்கு அப்படியே இருக்கிறதால நம்ம வந்து பண்ண முடியாது. பட் இங்கே சொல்லக்குள்ளே ஒரு அற்புதமான கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ ஒரு HIV பேஷண்ட் டயபெட்டிஸ் வந்துச்சுன்னா டயபெட்டிஸ் என்ன ஆகும் அப்படின்னா, டயபெட்டிஸ் இன்னும் ஒர்சன் ஆகும். ஏன்னா இம்யூனிட்டி இல்லாததால். எல்லாமே இம்யூனிட்டி சுற்றி தானே அந்த கான்செப்ட். ஓகே, ஸோ இப்போ இங்கே ஸ்டேஜ் 1 இருக்காரு, ஸ்டேஜ் 4 இருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா. டிபெண்ட்ஸ் ஆன் தி இன்ஃபெக்ஷன்ஸ். ஆமாம், இப்போ ஸ்டேஜ் 1 இருக்கவருக்கு வந்து நீங்கள் இந்த ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கும்பொழுது, HIVக்கான ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கும்பொழுது ஒரு 99.9% அக்யூரேசிலையாவது அவர் அதிலிருந்து வெளியே கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள். சார் அதான் நான் சொன்ன மாதிரி CD4 கவுண்ட் இம்ப்ரூவ் ஆயிடுச்சுனாலே தட் இஸ் கன்சிடர்ஸ் கண்ட்ரோலபிள். ஓகே, பிகாஸ் இம்யூனிட்டி ஹஸ் டெவலப்டு இல்லைங்களா. அந்த கான்செப்ட் HIV அதில் இன்னொரு டெஸ்ட் என்ன சொன்னேன், HIV வைரல் லோடு இருக்குல்ல அதுவும் கம்மியாயிடும். அது நார்மல் அளவுலாம் கிடையாது. ஒரு டிசீஸ் ஒரு கொலை பண்ணாலும் கொலை அப்படிங்கிற மாதிரி ஒரு வைரஸ் இருந்தாலுமே வைரஸ் தான். ஸோ அதோட அளவும் குறைஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் பேஷண்ட் ஏக்கு 2 லட்சம் வைரஸ் இருக்குது பாடியிலன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த HIV ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது இட் மே கோ அப் டு 50,000. தட் இஸ் கன்சிடர்ஸ் சக்ஸஸ் இல்லையா. அந்த மாதிரி தான். இதே ஒரு பேஷண்ட் 50,000 இருக்குன்னா அது 1000க்கு வந்தாலும் சக்ஸஸ் தான். அந்த மாதிரி. ஓகே டாக்டர். வணக்கம் ரெயின்போ. ஹலோ வணக்கம். வணக்கம், நான் சந்திரசேகர் வேலூர் கட்பாடியிலேருந்து பேசுகிறேன் டாக்டர். கேளுங்க சந்திரசேகர். சொல்லுங்க சார். டாக்டர், இந்த HIV அப்படிங்கிறது ஒருத்தவங்களுக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க, டயக்னைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதோடைய அந்த என்ன சொல்றது, பெருக்கக்கூடிய அந்த விஷயம் வந்து கம்மி பண்ண முடியும், பட் ஃபுல்லும் கம்ப்ளீட் பண்ண முடியாது, அதை கியூர் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. ஸோ அதில் சயின்டிஃபிக் ரிசர்ச் அப்படிங்கிறதும் பண்ணறதாக கேள்விப்பட்டேன். டாக்டர், எனக்கு என்னன்னா இந்த HIV அப்படிங்கறத ஒருத்தவங்களுக்கு டயக்னைஸ் பண்ணிட்டாங்கன்னா அதை லைஃப் லாங் அந்த மெடிகேஷன்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறது தான் ஒரு விஷயமா, அண்ட் இதுலயே என்ன மாதிரியான மாற்றங்கள் சிகிச்சை முறையில இப்போ வந்திருக்கு, எனக்கு இதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா? ரொம்ப ரொம்ப நல்ல கேள்வி, ரொம்ப நல்ல கேள்வி. நான் முதல்ல சொன்ன மாதிரி வந்து ட்ரக்ஸில் வந்து நிறைய மாற்றங்கள். முதல்ல வந்து ஒரு 2 ட்ரக் 3 ட்ரக் தான் சிடோபிடின்னு சொல்லக்கூடிய ட்ரக் இருந்தது. இப்போ வந்து நல்ல 3-4-5 ட்ரக்ஸில் வந்துச்சு. நான் சொன்ன மாதிரி இந்த கிளாசிஃபிகேஷன் இஸ் த HIVயோட என்சைம் பேர் வந்து ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ். அதில் தான் சார் விளையாடுவார். அவரே போட்டு தள்ளிட்டோம் அப்படின்னா நமக்கு HIV வந்து அந்த ப்ராலிஃபரேஷன் பெருக்கத்தை கண்ட்ரோல் பண்ணிடலாம் இல்லைங்களா. ஸோ அதனால தான் வந்து ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் இன்ஹிபிட்டார்ஸ்னு சொல்லிட்டு ட்ரக்ஸ் இருக்குது. அப்புறம் அதிலே 2 டைப் இருக்குது, நியூக்ளோசைட், நான் நியூக்ளோசைட். அதுக்கப்புறம் இன்டகிரேஸ் இன்ஹிபிட்டார்ஸ். இதெல்லாம் ட்ரக்ஸோட கிளாசிஃபிகேஷன்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மருந்து கொடுக்கறதுக்கு பதிலாக 3 மருந்தை சேர்ந்து கொடுக்கறது.
3 மருந்து சேர்ந்து கம்பைன்டு ட்ரக்காக கொடுத்து லாமிவிடின், சிடோவிடின் ப்ளஸ் ரால்டிகிராவிர் இந்த மாதிரி கொடுக்கும்போது 3-4 ட்ரக்ஸ் சேர்ந்து கொடுக்கும்போது ஹெச்ஐவி எல்லா வகையிலுமே நம்ம அட்டாக் பண்ணுறோம். வி ஆர் ஸ்டார்டிங் ஃப்ரம் த என்சைம் லெவல், வி ஆர் ஸ்டார்டிங் ஃப்ரம் த மல்டிப்ளிகேஷன் லெவல், வி ஆர் ஸ்டார்டிங் டேமேஜிங் த டைரக்ட் லெவல். இந்த 3மே பண்ணும்போது ஹெச்ஐவியோட வைரல் எண்ணிக்கையை மொத்தமாகவே நம்ம குறைச்சிட முடியும். ஆனால் 0 ஆக்க முடியாது. டைரெக்டாக ஹெச்ஐவி வந்து ஒரு ஹியூமன் செல்லுடைய நியூக்ளியஸை தானே ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணும். எஸ், செல்ஸ்குள்ளே இருந்துக்கும். செல்ஸ்குள்ளே உள்ளே இருந்து அது அப்படியே டெவலப் ஆரம்பிக்கும். ஆமாம், நம்ம ஹெச்ஐவியோட எல்லா பார்ட்ஸையுமே அட்டாக் பண்ணுறோம். நம்ம அதோட சட்டை, துணி எல்லாத்தையுமே நம்ம அட்டாக் பண்ணுற மாதிரி உள்ள நியூக்ளியோசைடு என்சைம் அட்டாக் பண்ணுறோம், வெளியே இருக்க கேப்சூல் அட்டாக் பண்ணுறோம். அப்புறம் ஒரு ஹெச்ஐவி வைரஸும் இன்னொரு ஹெச்ஐவியும் ஃபியூஸ் ஆகும், சேர்ந்து தானே அவங்களுடைய அந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்பாங்க. அதுக்காக ஃபியூஷன் இன்ஹிபிட்டர் அதையும் நம்ம போட்டுறோம். இந்த மாதிரி 3மே போட்டு ட்ரக்ஸ் அந்த அளவுக்கு அட்வான்ஸ்மெண்ட்டாக சயின்டிஃபிக் ரிசர்ச் பண்ணிருக்காங்க. வி ஷுட் தேங்க் த சயின்டிஸ்ட் ஹூ டெவலப்டு தட். அந்த மாதிரி நம்ம பண்ணிருக்கோம். இப்போ இதில் நெக்ஸ்ட் லெவலில் வந்து இந்த CRISPRன்னு சொல்றாங்களா, கிளஸ்டர்டு ரெகுலர்லி CRISPR ஜீன் இன்டர்ஸ்பர்ஸ்டு ஷார்ட் பாலிண்ட்ரோமிக் ரிப்பீட்ஸ். அதை பற்றி சொல்லுங்க டாக்டர். CRISPR ஜீன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ ரீசெண்டாக வரக்கூடிய அந்த ஹெச்ஐவியோட அந்த பெருக்கத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஜீன் இருக்குல்ல, அதையே ஸ்டாப் பண்ணது தான் CRISPR ஜீன். இதுலேயும் நிறைய ஆராய்ச்சிகள் வந்து நமக்கு போயிட்டுருக்கு. ப்ளஸ் இந்த CRISPR ஜீனில் என்னென்னா இட் இஸ் கால்டு ஜீன் எடிட்டிங் சொல்லுவாங்க. ஜீனே எடிட் பண்ணுறது. அதாவது நம்ம இப்போ நான் ஏற்கனவே ஹெச்ஐவி என்ன பண்ணுது நமக்கு, இட் இஸ் சேஞ்சிங் இட் ஷேப்ஸ் சொல்கிறோம் இல்லையா. இப்போ இந்த CCR5 அப்படிங்கிற அந்த பாத்வேல தான் ஹெச்ஐவி வந்து பூந்துலாடுது. நம்ம அந்த பாத்வே கம்மி பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேஷண்ட் ஏ இருக்கார், அந்த பேஷண்ட்டுக்கு ஹெச்ஐவி இருக்குது. அந்த பேஷண்ட்டுக்கு CCR பாத்வே நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த ரோடு நல்லா இருக்குது, அதோட ஹெச்ஐவி போய்ட்டு அந்த ரோடை பிளாக் பண்ணுறோம். ரோடை பிளாக் பண்ணிட்டா அந்த ஹெச்ஐவி அவர் நூற்றுக்கு பரவ முடியாது, அவருக்கே எதாலும் பரவ முடியாது. தட் இஸ் கால்டு CRISPR ஜீன் ஆக்டிவிட்டி. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிடன் ரிசர்வாயர்னு சொல்லுவாங்க வீரா சார். ஹிடன் ரிசர்வாயர்ஸ், அது மறைமுகமாக இருக்கக்கூடிய ஒரு அதை நம்ம ஸ்டாப் பண்ணிக்கிறோம். இது அட் மாலிகுலர் லெவல். ஓகே டாக்டர். இதுவும் சில எக்ஸ்பெரிமெண்ட்டில் தான் இருக்குது. வணக்கம். வணக்கம் சகோ, பிரகாஷ் பிரசேவாக்கம். பிரகாஷ், கேளுங்க பிரகாஷ், உங்க கேள்வி. சொல்லுங்க பிரகாஷ் சார். டாக்டர் சார், இப்போ வந்து நீங்க கொடுக்குறீங்க ஹெச்ஐவி வந்தவங்களுக்கு. இப்போ வந்து ட்ரக்ஸ் வந்து ஒரு சில ட்ரக்ஸ் வந்து ஒரு சில ஒத்துக்காது. லூஸ் மோஷன் ஆகும், சில பேருக்கு வந்து வயிறு வலிக்கும். அந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்கிற பேஷண்ட் நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுங்க, அது மட்டும் சொல்லுங்க. அதான் சார், நம்ம அந்த இன்டெகிரேட்டட் கவுன்சிலிங் டெஸ்ட் மூலமாக வி ஆர் டூயிங் சிம்டமேட்டிக் மேனேஜ்மெண்ட். அந்த மாதிரி பேஷண்ட்டை வந்து நம்ம ரூஸ் டூல்ஸ் இருந்தால் அதுக்கான ஓஆர்எஸ் கொடுக்குறதோ இல்லைனா வந்து பேண்டோப்ரோசல் கொடுக்குறதோ அந்த மாதிரி சிம்டமேட்டிக் மேனேஜ்மெண்ட்டும் நாங்கள் பண்ணுறோம். பட் இப்போதைக்கு அந்த ஃபிக்ஸட் டோஸ் காம்பினேஷனில் போடக்கூடிய மருந்துகள் எல்லாமே பேஷண்ட்டுக்கு ஒத்துக்குது. அவங்க பெருசாக கம்ப்ளைண்ட் பண்ணுறது இல்லை இப்போ இருக்கிற மருந்து முறைகளில். தேங்க்யூ. அப்படி வந்தால் கூட சிம்டமேட்டிக் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே டாக்டர். டாக்டர், இப்போது 2 விஷயங்கள் இருக்குது டாக்டர். ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மாவுக்கு வந்து அதாவது ப்ரெக்னென்ட் லேடிக்கு விமனுக்கு எய்ட்ஸ் இருக்குது, ஹெச்ஐவி இருக்குது அப்படின்னா அது குழந்தைங்களுக்கு பரவுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். கண்டிப்பாக பரவும். 99% வர்றதுக்கான. ஸோ இதை தடுக்கிறதுக்கு என்ன வழிமுறைகள் இப்போ இருக்கு? நம்பர் 1, ஒரே நிமிஷம், சாரி டு இன்டரப்ட், ஒரு நேயர் வராரு, பேசலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம். வணக்கம் டாக்டர். வணக்கம்மா. வணக்கம்மா. உங்கள் கேள்வியை கேளுங்க. கேளுங்கம்மா. அதாவது சராசரி அந்த ரேடியோவை ஆஃப் பண்ணிட்டு கேட்டிங்கன்னா நல்லா இருக்கும். பண்ணிட்டேன் சார். சரி ஓகே. சராசரி எவ்வளவு நாள் சார் இருக்கும்? ஒருத்தருக்கு எய்ட்ஸ் வந்ததுன்னா சராசரி எவ்வளவு காலம் சார் இருப்பாங்க? ஓகே, எவ்வளவு நாள் அவங்க உயிர் வாழ்வாங்கன்னு கேட்குறாங்க. ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலை அப்படின்னா இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து தே கேன் டை அட் எனி ஸ்டேஜ் ஆஃப் லைஃப். எப்போ வேணாலும் மரணம் வரலாம். பட் இப்போ நம்ம சொன்ன மாதிரி நல்ல அட்வான்ஸ் மருந்துகள் வந்துட்டதால் அவங்க நார்மலாகவே 60, 70, 80 வயசு வரைக்கும் வாழக்கூடிய ஹெச்ஐவி பேஷண்ட்ஸ்லாம் இருக்காங்க. தேர் ஆர் ஹெச்ஐவி பேஷண்ட்ஸ் ஹூ ஆர் ஸ்டில் லிவிங் மோர் தென் 80+. ஓகே. வந்து இதுக்கு சொன்னீங்க, சர்க்கரைக்கு சொன்னீங்க சரியாயிடும் சொல்லுங்க. ஆனா இதுக்கு வருங்காலத்துல இருக்குமா சார்? அந்த முயற்சிகள் தான் நம்ம இருக்கோம். இப்போ நிறைய அட்வான்ஸ்மெண்ட் அறிவியல் வந்துட்டதால, இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் வந்துட்டதால நமக்கு இதில் ஒரு நல்ல ஹோப் இருக்குமா. பட் மருந்துகளில் வந்து நம்ம டெஃபினட்டாக இன்னும் நிறைய மருந்துகள் வரும். வேக்சின்ஸை கண்டுபிடிக்கிறது தான் நமக்கு முக்கியமாக சேலஞ்சிங். அதை நம்ம பண்ணுவோம். தேங்க்யூ சார். நன்றிம்மா. தேங்க்யூ மேடம். சார், நம்ம அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லுங்க சார். மதருக்கு வந்துருச்சு, குழந்தைக்கு வராமல் தடுக்கணும். நம்ம முதல்ல என்ன பார்த்தீங்கன்னா, there is something called opt-out testing. opt-out testingனா எல்லா கர்ப்பிணி பெண்களும் மேண்டேட்டரியாக ஹெச்ஐவி டெஸ்டிங் செய்து கொள்ள வேண்டும். இட் இஸ் கால்ட் opt-out. there is no option. பண்ணி ஆகணும். நம்ம வந்து நான் பண்ண மாட்டேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. பண்ணி இன்ஸ்டியூஷன் டெலிவரி போகக்கூடிய எல்லா மதர்களுக்கும் ஹெச்ஐவி டெஸ்ட் பண்ணிடுவாங்க. அது இங்கே எப்போ வந்தாலுமே முதல்ல ஹெச்ஐவி டெஸ்ட் பண்ணிடுவாங்க. ரெண்டாவது, இப்போ இந்த 2ஆக பிரிச்சுக்கலாம் நம்ம. இப்போது ஒரு ப்ரெக்னென்ட் மதர்
ஹெச்ஐவி ஹூ இஸ் ஆன் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்களால் ட்ரீட்மெண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இப்போ மதர்கிட்டருந்து சைல்டுக்கு பரவக்கூடிய சான்ஸ் கம்மி தான். ஸ்டில் நம்ம என்ன பண்ணுவோம்னா அது எப்போ பரவும் அப்படின்னா டெலிவரி அப்போ தான் பரவும். ஓகே, வயிற்றுக்குள்ள இருக்கும் போதெல்லாம் பரவாது, டெலிவரி அப்போ மட்டும்தான் பரவும் அந்த பிளாசென்டா மூலமாக. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து சிசேரியன் செக்ஷன் தான் பண்ணணும், நார்மல் வெஜிடேரியல் ட்ரை பண்ணக்கூடாது. ஓகே, முதல் ஒன். இதில் 50% நமக்கு கண்ட்ரோல் பண்ணிடலாம். இப்போ மீதி 50% என்ன பண்ணால் அதுக்கு ஒரு மருந்து இருக்குது, தட் இஸ் கால்ட் நெவிராப்பின். அந்த நெவிராப்பினை வந்து அம்மாவுக்கு வந்து டெலிவரிக்கு முன்னாடி போட்டுட்டு அப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து நெவிராப்பின் சிறப்பு கொடுப்பாங்க. ஓகே, இது பேஷண்ட் வந்து ஹெச்ஐவியில் இருந்தால் ட்ரீட்மெண்ட்டில் இருந்தால், ஹெச்ஐவி ட்ரீட்மெண்ட்டில் இல்லை அப்படின்னா கூட இதே தான். ப்ளஸ் அந்த குழந்தைக்கு வந்து ஹெச்ஐவி டெஸ்ட்டு பண்ணிவிட்டு 6 வாரம் வரைக்கும் நெகட்டிவாக இருந்தால் கூட 6 வாரம் வரைக்கும் நெவிராப்பினா கொடுப்பாங்க. அவ்வளோதான். இப்போ இது மதர் வந்து ஹெச்ஐவியோட எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் சேம் அப்ளை? ஆமாம், சேம் தான். ஓகே. அடுத்தது முக்கியமான கேள்வி என்னன்னா, இப்போ சில வியாதிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்து ஆண்களுக்கு அதிகமாக இருக்கும், பெண்களுக்கு கம்மியாக இருக்கும். மாரடைப்புடைய ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வந்து பெண்களுக்கு ஆண்களுக்கு அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரியான டிஃப்ரென்ஷியேஷன் இதில் இருக்கா சார்? இல்லை, இது ஜென்ரல் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸை பொறுத்த வரைக்கும் அந்த கான்செப்ட்லாம் கிடையாது. ஆணும் பெண்ணும் ஈக்குவலாகவே அஃபெக்ட் ஆகக்கூடிய சாதித்தங்கள் தான். நம்ம வந்து எதுவுமே இது பண்ணக்கூடாது, இது கிடையாது. ஓகே டாக்டர், ஆல்மோஸ்ட் வந்து நம்ம வைண்ட் அப் பண்ண வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம் நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு. ஸோ ஃபைனலாக நீங்கள் வந்து சில வேர்ட்ஸ் இந்த ஹெச்ஐவி எய்ட்ஸ் பற்றி, இதுக்கு இருக்கக்கூடிய மருத்துவ முறைகள் பற்றி நேயர்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? நம்பர் 1 வந்து பயப்பட தேவையில்லை. முன்னாடி இருந்த பயம், புலிராஜாவுக்கு எய்ட்ஸ் வருமா அப்படிங்கிற பயம் இப்போ கிடையாது, பிகாஸ் ஆஃப் த நம்பர் ஆஃப் ட்ரக்ஸு. இன்னொன்று, எல்லாருமே டாக்டர் சந்தேகப்பட்டாங்க, அன்கண்ட்ரோல்டு ஃபீவர் இந்த மாதிரி இருந்ததுன்னா ஹெச்ஐவி டெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது. டெஸ்ட் பண்ணிக்கிட்டால் சீக்கிரமே கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா மருந்துகள் உடனே ஆரம்பிக்க பட்சத்தில் அவங்களால நார்மல் மற்ற ஹியூமன் பீயிங்ஸ் மாதிரியே வாழ முடியும். ஓகே, அவங்களால ட்ராவல் பண்ண முடியும், என்னென்னா அவங்களுக்கு தேவைப்பட ஆக்டிவிட்டீஸ் பண்ணிக்க முடியும், இம்யூனிட்டி மட்டும் அவங்க பார்த்துக்கிட்டா போதும். உங்களுக்கு என்ன சந்தேகமாக இருந்தால் கூட 1097 நேஷனல் ஹெல்ப்லைன் கூப்பிட்டிங்கன்னா அவங்க வந்து தே வில் கிளியர் த டவுட்ஸ். மொத்தத்தில் வந்து தடுக்கிறது தான் முக்கியம். ப்ரிவென்ஷன்னா இதுக்கு இருக்கிற ஒரே ட்ரக்கு, ஒரே வேக்சின். தடுப்பு தான் ஒரே வழி. ஸோ அதனால் வந்து நோய் நாடி நோய் முதல் நாடி அது நடிக்கும், வாய் நாடி வாய்ப்பச்சிருக்கிற மாதிரி நம்ம ப்ரிவென்ஷன் தான் நோக்கி போகணும். ஸோ அது வாய்ப்பளித்தல் நன்றி, வணக்கம். ஓகே, இதில் இருக்கக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ் பற்றி? எந்த சைடு எஃபெக்ட்ஸ்? ஜென்ரலாக இந்த மாதிரியான மெடிசின் எடுத்துக்கும் பொழுது பொதுவாக வந்து எல்லா மருந்து எடுத்துக்கிட்டாலுமே உங்களுக்கு வாமிட்டிங், நாசியா, நாள்பட்ட பாடி பெயின் அதெல்லாம் வரும். பட் அதுக்கேற்ற மாதிரி நம்ம உணவு முறைகள், இப்போ வந்து ப்ரோட்டீன் அதிகமாக எடுத்துக்கணும், விட்டமின்ஸ் அதிகமாக எடுத்துக்கணும், மல்டிபிள் டேப்லெட்ஸ் அதிகமாக எடுத்துக்கணும். அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது நம்ம இதோடைய வீரியத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பட் நான் சொன்ன மாதிரி இந்த ஃபிக்ஸட் டோஸ் வந்ததுக்கப்புறம், அதாவது 3 மாத்திரைகள் சேர்ந்து கொடுக்கறதுக்கப்புறம் இந்த சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் கண்ட்ரோலபிளாக தான் இருக்குது. ஓகே, சூப்பர் டாக்டர், ரொம்ப ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் நீங்கள் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணதுக்கு. நேர்களை இதுவரைக்கும் எய்ட்ஸுக்கான தடுப்பு மருந்து குறித்து இஎஸ்ஐசி மருத்துவக் கல்லூரியின் சமூக மருத்துவத்துறை இணை பேராசிரியர் டாக்டர் சுதந்திர கண்ணன் தான் நம்ம கூட இவ்வளோ விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தார். இன்னொரு நாள் இன்னொரு சந்தர்ப்பத்தில் இதே மாதிரி வேற ஒரு டாப்பிக்கில் கூட பேசுவோம் டாக்டர். நன்றி சார், டெஃபினெட்லி வாய்ப்படுத்த உங்களுக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச் வீரா சார். தேங்க்யூ ஸோ மச் சார்.